கிளம்பிட்டியா? ஆமாம் பாட்டி, மணி 7 மணிக்கு மேலே ஆகுது, அதான் யோசிக்கிறேன். ஐயோ பாட்டி, நடந்து போகிற தூரம், இன்னும் ஒரு 15 நிமிஷம் நடந்தா அவள் ஹாஸ்டல் வந்துட போகுது. புக்கை கொடுத்து உடனே ரிட்டர்ன் வர போகிறேன். ½ அன் ஹவரில் வீட்டுக்கு வந்துடுவேன் பாட்டி. அதெல்லாம் சரிதான்டா, இருந்தாலும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி இதே வந்துடுவான், அவன் கூட சேர்ந்து போகலாம்ல. ஐயோ, நான் அவர் வீட்டுக்கு வரும்போது போயிட்டு வந்துடுவேன் பாட்டி. பாவம் புக் வேணும்னு கேட்குறா. நாளைக்கு எதாவது எக்ஸாம் இருக்கா, அதனால தான் பாட்டி. ½ அன் ஹவரில் வீட்டுக்கு வந்துடுவேன் பாட்டி. அவர் 8:30 தானே வரேன்னு சொன்னார், நான் அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவேன். எப்போ பாரு வீட்டில் ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கின்னு பாரு, மாலினி ரவுடியும் தேனையும் கூட்டிகிட்டு வெளில போயிட்டா. உன்னை கூட்டு போக ஆள் இல்லை. உங்கள் அத்தை கேட்டால் என்ன சொல்கிறது? பாட்டி, நான் என்ன சின்ன பொண்ணா? இல்லைடா, அதான் யோசிக்கிறேன். நான் வேணா கூட வரட்டுமா? அண்ணியும் 2 பேரும் ஃபங்க்ஷன் கிளம்பி போயிட்டாங்க. நிலா பேபி தூங்கிட்டு இருக்காள, அவளே யார் பார்த்துக்கிறது? எழுந்திருந்தா நானே கூட்டிகிட்டு போயிருப்பேன் பாட்டி. இருந்தாலும் உன்னை தனியாக அனுப்புறதுக்கு ஒரு மாதிரி இருக்குடா. நான் ஏற்கனவே 2 மணி நேரம் போயிருக்கேன் பாட்டி. இங்கேருந்து வீட்டிலேருந்தே கூட்டிகிட்டு போயிருக்கால, அதனால எனக்கு ஒரு பயமும் இல்லை. புக்கை கொடுத்தோன்னே ரிட்டர்ன் வந்துடுவேன். பயப்படாமல் இருங்க. ஏதோ சொல்கிறேன். சரிடா, பத்திரமா போயிட்டு வா. பேசிட்டு இருக்க லேட் ஆகிட்டே இருக்கு. அவன் வரக்குள்ளே வந்துடு. இல்லை அவ்வளோதான், என்ன தொலைச்சிருவான். கவலையே படாதீங்க பாட்டி. இப்போ தானே ஆண்டி கால் பண்ணி சொன்னாங்க முக்கியமான மீட்டிங் இருக்கு, 8:30 தான் எல்லாரும் வருவோன்னு. அதுக்குள்ளே வந்துடுவேன் பாட்டி. சரி சரி, சீக்கிரம் போயிட்டு வா. பாய் பாட்டி. ஃபோன் கையில் தானே வச்சுருக்கேன், சைலண்ட் எதுவும் இல்லையே? இல்லை பாட்டி, கையிலே தான் வச்சுருக்கேன். நான் வேணா உங்களுக்கு கால் பண்ணி பேசிட்டே போகிறேன். அவள் புக் கொடுத்துட்டு திருப்பி ரிட்டனும் உங்களுக்கு கால் பண்ணி பேசிட்டே வரேன். சரிடா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஓகே பாட்டி. ஷைலு, கொஞ்சம் வெளில வந்து நிற்கிறியா? நான் இன்னும் எப்படி ஒரு 5 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவேன். நடந்து வந்துட்டுருக்கேன். எது வெளில வந்து நிற்கணுமா? ஏன்? என்னடி, புக்கு கொடுக்க தானே வரேன், அதான் புக்கை கொடுத்துட்டு கிளம்பலாமேன்னு. நீ கீழே வந்து என்ன கொடுத்துட்டு போய் கிளம்பிடுவேன்ல. ஹலோ, என்ன அப்போ நீ ரூமுக்கு வரலையா? இல்லைடா, பாட்டியை நான் அனுப்பவே மாட்டேன்னு சொன்னாங்க. நான் ஆஃப்லாக திரும்பி வந்துடுவேன் பாட்டி. கொடுத்தோன்னே அப்படியே ரிட்டர்ன் வரேன்னு சொல்லிட்டேன். பாட்டிக்கு விட மனசே இல்லை தனியாக விடுறதுக்கு. இன்னைக்கு தான் மாலினி ரவுடியும் தேனையும் கூட்டிகிட்டு வெளில போயிருக்கா. யாருமே வீட்டில் இல்லையா, அதான் பாட்டிலாம் கூட வந்திருப்பாங்க. புக்கை கொடுத்துட்டு உடனே வர சொன்னாங்க. உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல, அதனால தான் சரி நான் ஓடி போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போது நீ என் ரூமுக்கு வரல? ஷைலு, பாட்டி என்னை தனியாக விட மாட்டேன்னாங்க. யார்கிட்டையுமே சொல்லலை, பெர்மிஷன் கூட கேட்காம வந்துட்டேன். 8:30 நான் வீட்டுக்கு போய் ஆகணும். ஏன் 8:30 அவர் வந்துடுவாரா? நீ என்கிட்ட வாங்க போகிறேன். என்னடி உன் தானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அவங்க போய் யார் பயந்துட்டு இருக்குது? அப்படிலாம் இல்லை, ஆன்ட்டியும் 8:30 தான் வராங்க. ஆன்ட்டி வரணும்னா நான் வீட்டுக்கு போகணும்ல, அதனால தான் பாட்டி சொல்லி அனுப்பிச்சாங்க. மற்றபடி நான் யாருக்கெல்லாம் பயப்படலை. ஸோ நீ ஆன்ட்டிக்காக தான் 8:30 வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறேன். ஆன்ட்டிக்கு மட்டும்தான் பயப்படுற, அப்படி தானே? ஆமாம், ஆன்ட்டிக்கு தான். சரி பரவாயில்ல, வா, நான் ஆன்ட்டிக்கு கால் பண்ணி சொல்கிறேன். இங்கே தான் இருக்கா, 9 o'clock போல் அனுப்பிச்சி வைக்கிறேன்னு. ஐயோ, ஏய் வேணாண்டி. ஆன்ட்டி தானே, பரவாயில்ல, நான் சொன்னால் கேட்பாங்க. நீங்கள் தான் இருக்கேன்னு சொல்கிறேன். ஷைலு, என்ன நாங்கள் எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? எங்களுக்கு எல்லாம் தெரியும் மேடம். என்ன தெரியும்? நம்ம நடந்துகிட்டே இருக்கோம், வீடு வந்து பாடல. நாங்கள் இல்லைனாலும் எனக்கு நியூஸ் வரும் மேடம். அதுதான் என்ன நியூஸு? ஒரே ரொமான்ஸ் தான் போல. ஏய், கார் அனுப்பி வச்சு பெரிய தப்பு பண்ணிட்டனோ? சரி, வாக்கிங் போன மாதிரி இருக்கும், வீடு பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நடந்து போக நினச்சி தப்பாக போச்சே. என்ன ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் இல்லையா? இப்போல்லாம் எனக்கு ஃபோன் பேசுறது கிடையாது. இப்போ கூட பாரு, கீழே வந்து நிற்கணுமா, மேடம் கொடுத்துட்டு போயிடுவாங்களாம். அந்தளவுக்கு சேர மிஸ் பண்ணுறீங்களா? வீட்டுக்கு வரவங்களும் போகணுமா என்ன? ஷைலு, சும்மாவே இருக்க மாட்டியா நீ? மாட்டிக்கிட்டேன். என்னண்ணா, என்ன மாட்டிக்கிட்ட? இப்படி சொல்லும் போது மேடமோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா? இப்போ புதுசாக ஏதோ ஃபேஸில் ஏதோ நியூ ரியாக்ஷன்லாம் தெரியுது. போடி, சும்மா ஏதாவது விளையாடிட்டு இருப்பா. ஃபோன் பேசும்போது எப்படி ஃபேஸில் இருக்க ரியாக்ஷன் உனக்கு தெரியும்? நீ என்னோடய ஃப்ரெண்டுடி. என்கிட்ட இல்லைனாலும், உன்னை நான் பார்க்கலனாலும், உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். எப்போ உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியும். அதில் உள்ள மாற்றம் என்னன்றது எனக்கு தெரியும். நீங்கள் பாரு, இப்படி பேசுன்னு வச்சுக்கோவேன், இப்படியே திரும்பி வீட்டுக்கு போயிடுவேன். அப்புறம் புக்கு இல்லை, ஒன்றும் இல்லை. ஐயோ, அவ்வளோ அவசரமா? ஷைலு, உங்கள் ரொமான்ஸ் கூடால வர நான் விரும்பலை. நான் கீழே வந்து நிற்கிறேன், புக்கை கொடுத்துட்டு நீங்கள் கிளம்புங்க. எனக்கு புக்கு வேணும் மேடம், நாளைக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது. என்கிட்ட அடி தான் வாங்க போகிறேன். ஐயோ, தலை சுத்துற மாதிரி இருக்கே. ஐயோ, என்னாச்சு? என்னாச்சுடி? ஒரு பாட்டி மயக்கம் போட்டு வந்துட்டாங்கடி. எதை மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா? ஆமாண்டி. என்னடி சொல்கிற? இங்கே பாரு, இங்கெல்லாம் அப்படி தான். ஏதாவது சும்மா கூட இந்த மாதிரி பண்ணுவாங்க. யாரையும் நம்பாத. நீ முதல் அங்கேருந்து கிளம்பி வா. ஏ லூசு, இங்கே யாருமே இல்லை. கண்ணு கட்டி தூரம் வரையும்
நானும் உங்களை மட்டும் தான் இருக்கோம். இவங்களை பார்த்தா அப்பெல்லாம் தெரியல. ஏதோ வசதியான வீட்டை பாட்டி மாதிரி தான் இருக்காங்க. மயக்க மட்டும் வந்துட்டாங்கடி. அப்புறம் திருட வந்தவங்க திருட வந்த மாதிரியா இருப்பாங்க? அப்படி தாண்டி இருப்பாங்க. இல்லை இல்லை, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பயமா இருக்குடி. பாவண்டி. ஒன்றை திருத்த முடியுமா? வாட்டர் பாட்டில் வச்சிருக்கியா? ம், ஒரு நிமிஷம் இரு. பாட்டி 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 பாட்டி. பொழியும் தேன்மழை நினைத்திருந்த செம்பருத்தி பூவ போல ஸ்நேகமான மொழி கோடை கூட ஆகிடாதோ மார்கழி. பாட்டி ஒன்றும் இல்லை, தண்ணி குடிக்கிறீங்களா? ம், குடிங்க பாட்டி. ஒன்றும் இல்லை பாட்டி, ஒன்றும் இல்லை. நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க. அழாதீங்க பாட்டி, நான் இருக்கேன். ஒன்றும் இல்லை. கண்ணு, உன் பேர் என்ன கண்ணு? ஏன் பேரா? ஆமா பாட்டி, இங்க யாருமே இல்லை. இங்கே தான் உங்கள் வீடு இருக்கா? எங்கே இருக்கு? இதோ இங்கே தான் பக்கத்தில். உடம்பு சரியில்லைன்னா யாராவது கூட கூட்டு வரணும் தானே பாட்டி? தனியாக வந்திருக்கீங்க. இந்த ரூட்டில் ஆள் நடமாட்டமே இல்லை. இந்த டைம்ல ஏன் தனியாக வந்தீங்க? இல்லைம்மா, இதோ இங்கே தான் பக்கத்தில் வீடு. அதை நடந்து போயிடலாமேன்னு ஃபோன் கொண்டு வந்திருக்கீங்க. யாராவது வர சொல்லாமா? எனக்கு ஒரு உதவி பண்ணுறியாம்மா? இங்கே தான் பக்கத்தில் வீடு. என்னை எங்கள் வீட்டில் மட்டும் விட்டுறியா? நானா பாட்டி? நான் வந்து அது நான் இந்த ஏரியாவுக்கு புதுசு. எனக்கு எதுவும் இல்லைம்மா. கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்கு. இங்கே தான் ஒரு 4 வீடு தள்ளி தான் எங்களோட வீடு இருக்கு. அங்கே மட்டும் விட்டுறியா? ஆ, அப்படியா? சரிங்க பாட்டி, வாங்க வாங்க போகலாம். பாட்டி ரொம்ப பயந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் இருக்கேன்ல, அழாதீங்க. ஒன்றும் இல்லை பாட்டி, டயர்டாக இருந்துருப்பீங்க போல, அதான் மயக்க மட்டும் விழுந்துட்டீங்க. ஆ, பிபி அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? ஓ, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஆயிருக்கா? அப்படியே பாட்டி தனியாக வந்தீங்க? போகும்போது காரில் தான் போனேன். இதோ பக்கத்தில் தான். சரி வாக்கிங் போன மாதிரி இருக்கமே நடந்து வந்தேன். அது எனக்கு நான் கீழே விழுந்துட்டேன். மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். ஒன்றும் இல்லை பாட்டி, நல்லா இருக்கீங்களா? இப்போ ஹாஸ்பிட்டல் எதுவும் போகணுமா? இல்லைடா, இப்போ பரவாயில்ல. அதான் நான் இருக்கேன்ல பாட்டி. நான் வீடு வரையும் கொண்டு வந்து உங்களை விடுறேன். அழாதீங்க. போகலாமா? ஆ, போகலாம்டா. ஆமாம், இதுக்கு முன்னாடி நான் இந்த ஏரியா உன்னை பார்த்ததே இல்லையே. நீ இந்த ஏரியாவில் தான் இருக்கியா? இல்லை பாட்டி, நான் வந்து ஒரு நிமிஷம் பாட்டி, ஃபோன். சொல்லு ஷைலோ. ஏய், என்னாச்சு? பாட்டிடி பிபி அதிகமாகிடுச்சு போல, அதான் மயக்க போட்டு கீழே விழுந்துட்டாங்க. இப்போ ஓகே தானே? ஆ, இப்போ ஓகே தான். இதோ 2 வீடு தள்ளி தான் வீடு இருக்கா. அதான் கூட்டிகிட்டு போய் விட சொன்னாங்க. அதாண்டி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். நீ கூட்டிட்டு போறியா? ஏய் ஏய், இந்து, இது ஒன்றும் நம்ம ஏரியா கிடையாது. இங்கே எல்லாரும் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். நீ அங்கேருந்து கிளம்பு. இன்னொன்று அப்படிலாம் இல்லடி. பார்க்கறதுக்கு நல்லவங்க மட்டும் தான் இருப்பாங்க இந்து. இல்லைன்னு சொல்கிறேன்ல. என்னமோ பண்ணு போ. 2 வீடு தள்ளி தானே, சீக்கிரம் விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி போ. இங்கே வர வேண்டாம். ஏன்டி புக்கு? இல்லை வேண்டாம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ வீட்டுக்கு போ. இதேன் வர டைம் ஆயிடுச்சு. அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் ஆக போகுது. அவனுக்கு நீ வெளில வந்திருக்க தெரிஞ்சா திட்டு தான் விழுகும் பாட்டிக்கு. நீ கிளம்பி போ. நாளைக்கு எக்ஸாம் படிக்கணும். நீ இதோ 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். இல்லை வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு. நீ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணேன்ன. புக்கு? வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். நீ வீட்டுக்கு போயிட்டு உடனே எனக்கு கால் பண்ண. ம், சரிடி. என்னம்மா என்னாச்சு? ஒன்றும் இல்லை பாட்டி, என் ஃப்ரெண்டுக்கு புக்கு கொடுக்க தான் போயிட்டு இருந்தேன். உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சா? அதான் லேட் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணேன்னு சொல்கிறான். ஓ அப்படியா? இதோ இதாம்மா என்னோட வீடு. ஓ, உங்கள் வீடு வந்துருச்சா? ஷைலு வீடு வந்துருச்சா? விட்டுட்டு வர. ஷைலு ஷைலு வச்சுட்டா போலையே. ஆமாம் பாட்டி, ஃபோனை வச்சுட்டா. இந்த வீடா உங்கள் வீடு? ஆமாம்மா, இதுதான் என்னோட வீடு. ஒரு 5 நிமிஷம் நடந்தால் வீட்டுக்கு வந்திருப்பேன். அதுக்குள்ளே அப்படி ஆயிடுச்சு. பாவம், நீ வேறு எங்கே அவசரமாக போயிட்டு இருந்தேன். அங்கே வேற போக முடியாமல் போயிடுச்சு. பரவாயில்ல பாட்டி, வாங்க உள்ளே விட்டுட்டு போகிறேன். ஆ, உங்களால தான் நடக்க முடியல. வாங்க உள்ளே விட்டுட்டு போகிறேன். வீட்டில் போய் விட்டுட்டு போகிறேன். வீட்டில் யாராவது இருக்காங்களா? பாட்டி, ஒரே தலைவலியாக இருக்கு. ஒரு காஃபி கிடைக்குமா? ம், இதோ எடுத்துகிட்டு வரேன்டா. என்ன பாட்டி ஒரு மாதிரி இருக்கீங்க? ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. தேனுங்க. எனக்கு மட்டும் அவங்க தானே உள்ளே வந்தாங்க. பார்க்கல நீங்கள்? ஒரு வேளை ரூம் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ சரி சரிம்மா. இது எங்கள் பாட்டி? ஆ, அதுவா? பாட்டி என்னாச்சு? ஒரு மாதிரி ரோலிங்லேயே இருக்கீங்க. எதை யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது வந்து
இந்து ஷைலுவை பார்க்க போகிறேன்னு சொல்லி போனா மணி ஆயிடுச்சு. உங்கள் அம்மாவும் இதேன்னு வந்துடுவாங்க. இன்னும் காணும், ஃபோன் பண்ணுற எடுக்க மாட்டேங்கிறா. அதான் ஒரு மாதிரி இருக்கு. என்னது இந்த நேரத்தில் இந்து ஷைலுவை பார்க்க போனாளா? ஆமாம்மா, ஏதோ புக்கு மறந்து வச்சுட்டு போயிட்டாலாம். நாளைக்கு எதோ எக்ஸாம் இருக்கான், அதான் ஃபோன் பண்ணி கேட்டுப்பா போல. நான் போய் கொடுத்துட்டு உடனே வந்துடுவேன்னு சொன்னா போய் ரொம்ப நேரம் ஆளை காணும். என்ன பாட்டி, எதுக்கு அண்ணியை தனியாக அனுப்பிச்சிங்க? ஏற்கனவே 2 தடவை போயிட்டு வந்திருக்கேன் பாட்டி. போனோடனே வந்துடுவேன்னு சொன்னா நானும் வேண்டாம் தான் சொன்னேன். இல்லை பாட்டி, அவள் படிக்கணுமா, எக்ஸாம் இருக்கான்னு சொன்னா சரிம்மா போயிட்டு வான்னு நினச்சேன். இப்போ அவன் வர டைம் வேணாச்சு. அவன் மட்டும் வந்து கேட்டான், தனியாக போயிருக்க தெரிஞ்சது, அவ்வளோதான். அதுக்கு மேலே உங்கள் அம்மா அடி விட்டு முடி விட்டு தாம் தும்னு குதிப்பா. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? மம்மி அது ஒன்றும் இல்லைம்மா, இன்னும் காணமேனு உள்ளதான். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னேன், லேட் ஆயிடுச்சேன்னு. நான் தான் கால் பண்ணி சொன்னேன். இதை முக்கியமான மீட்டிங் இருக்க வரது கேட்டேன் அவனை. ஆமாம், கால் பண்ணி தான் சொன்னேன். அதான் இவன் 8:30 மணி ஆயிடுச்சு, இன்னும் காணமேனு. நல்ல வேலை டிராஃபிக் இல்லை, அதான் சீக்கிரம் வந்துட்டோம். இல்லைனா இன்னும் லேட் ஆகிருக்கும். எப்போ பாரு ஃபோனு. எப்போ காலேஜ் ஓப்பன்? அது வந்து நாளைக்கு ரீஓப்பனா? இல்லை மம்மி, இல்லை நெக்ஸ்ட் வீக். என்னம்மா ஏன் இப்படி நின்றுட்டு இருக்க, பேய் எரிஞ்ச மாதிரி? அது ஒன்றும் இல்லாண்டி சும்மா தான். அது மீட்டிங் நல்லபடியாக முடிஞ்சதாம்மா. இதே எங்க? நல்லபடியாக முடிஞ்சதை. சரி மணி, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. உனக்கு டிஃபன் எடுத்து வைக்க சொல்கிறேன். இல்லைத்த, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு. நாளைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆஃபீஸ் போகணும். நான் பால் மட்டும் குடிச்சுக்கிறேன். ஒரு 1/2 hour கழிச்சு ரூமுக்கு பால் மட்டும் அனுப்புங்க, அது மட்டும் போதும். அப்புறம் காலையில் கொஞ்சம் லேட்டாகவே எழுந்துக்கலாம், சரியா? அவனுக்கு கொஞ்சம் வேலை ஒன்றும் இல்லை, 2 நாள் ஹெவி ஒர்க், எல்லாருமே டயர்டாக தான் இருக்கும். ஸோ நாளைக்கு காலையில் கொஞ்சம் லேட்டாகவே எழுந்துக்கலாம், சரியா? யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சரிம்மா. வந்துட்டானா? வந்துட்டான். சரி போம்மா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. 1/2 hour கழிச்சு பால் கொடுத்து அனுப்புறேன், சரிம்மா? நாளைக்கு காலை லேட்டாகவே எல்லாத்தையும் எழுப்புறேன். ஐயோ வந்துட்டான். எப்பவுமே பாஸ் டெரர் பீஸ் தான், ஆனால் இன்னைக்கு ஒரு விதமாக இருக்காரே. என்ன பாட்டி ஒரு மாதிரி இப்போ ஷாக்காக பார்க்குறீங்க? அது ஒன்றும் இல்லைடா, இப்போ தான் ஆஃபீஸ் வந்து வரியா? போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாப்போ. அத்தை எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தாம்மா. என்ன இருக்க போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டயர்டாக இருப்பேன், போய் ஃப்ரெஷ்ஷாக ஆகுமா. நான் பால் கொடுத்து அனுப்புறேன். சரிங்க அத்தை. ஆண்டி வாங்க, நான் மறந்தே போயிட்டேன். உங்கள் டேடி கால் பண்ணியிருந்தாரு, நான் மறந்துட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும் ஆண்டி. என்ன பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க? அத்தை சொல்ல மறந்துட்டேன், இன்னும் ஒரு 2 வாரத்தான் எக்ஸாம் இருக்கான். அதனால் ஹாஸ்டலில் வெக்கேட் பண்ண சொல்லிப்பாங்க போல. அதான் எங்கள் வீடு பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு உங்கள் டேடி கேட்டார். சரி வரட்டும்னு சொன்னேன், மறந்துட்டேன். இந்த லாஸ்ட் 1.5 வீக்கு இங்கே தான் காலேஜ் போவாங்க. அத்தை பார்த்துக்கோங்க. 4 வருஷமாக தங்கினா உங்களுக்கு 1.5 weeks தங்க முடியாதா? எக்ஸாம் இருக்கான், மறுபடியும் போய் ஒரு இடத்த பார்த்துட்டு அங்கே போய் செட்டில் அவங்களோட டைம் ஆகிடும்ல. 1.5 weeks தானே, அதான் நான் இங்கே இருக்கட்டும்னு சொல்லி சொன்னேன். அவங்க டேடி எங்கேயாவது வீடு பக்கத்தில் இடம் இருந்தால் தான் பார்த்து சொல்ல சொன்னாங்க. நான் தான் இங்கே இருக்கட்டும்னு சொன்னேன். 1.5 வாரத்தில் என்ன ஆக போகுது? ஹாஸ்டல்லேருந்து வெக்கேட்டாக சொல்லிட்டாங்களா இல்லை வாலண்டரியாக வெக்கேட்டாக வந்திருக்காங்களா? இதையா என்னது? அண்ணன் கேட்டல என்ன மம்மி தப்பு? அதாவது ஃபுல்லாக முடி வரலும் அந்த ஏர் 2 வரலும் அங்கே தானே இருப்பாங்க. இதென்ன பாதியில் தொட்டு விட்டுருக்காங்க? எக்ஸாக்ட்லி, அதாவது இங்கே முடி வரலும் அங்கே தானே இருப்பாங்க. ஏதாவது டிஃபால்ட் இருந்தால் துரத்தி விட்டுருப்பாங்க, வந்துருக்கலாம். அதான் கேட்டேன். திமிர பற்றி அவனுக்கு ஏதோ இவன் வீடு மட்டும்தான்ற மாதிரி. சரிங்கடா, சின்ன கொஞ்ச நாளில் நான் இந்த வீட்டுக்கு வந்து உங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. தொடரு, கவலைப்படாமல் இருடி. எங்கள் அப்பாவே கால் பண்ணி சொல்லியிருக்காரு. அப்புறம் நம்மளை வேணான்னு தோத்திடுவாங்களா என்ன? இதுக்கு கிடக்குது புள்ள பூச்சிங்க, இதுக்கு பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. நம்ம 1.5 வாரம் இங்கே தான் தங்க போகிறோம். சரிங்கம்மா, நீங்கள் இப்போ ரூமில் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு தூங்குங்க, காலைல பார்க்கலாம். ஓகே ஆண்டி. இதேம்மா, போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா. பேபி எங்க காணோம்? அவள் தூங்கிட்டு இருக்காடா. அவ்வளோ சீக்கிரமாவா? என்னன்னு தெரியல, ஈவினிங் 6 o'clock படுத்து தூங்கிட்டான். இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. மாலினி அந்த ரூம் போக சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன? போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு தூங்குங்க. தேங்க்யூ. போங்க. சந்திரிகா வா போகலாம். பேக் ரொம்ப வெயிட்டாக இருக்குல்ல, தூக்கிட்டே வர முடியல. பாட்டி இந்து எங்கே காணோம்? அது வந்து இங்கே தான் எங்கே இருப்பா. நிலம் மட்டும் தனியாக இருக்காளடா, அதனால இருக்கான்னு நினைக்கிறேன். சந்திரிகா வா, அப்புறமா பார்த்துக்கலாம். ஏதோ சரியில்லையே, எல்லாரும் நார்மலாக தானே இருக்கீங்க? ஆமாம். ஏன் பாட்டி? அது வந்துடா, அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டயர்டாக இருக்க மாட்டேக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை. நீ போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாப்போ. உனக்கு ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துகிட்டு வரட்டா, இல்லை எனர்ஜெட்டிக் எதாவது சாப்பிட்றியா? அதெல்லாம் வேண்டாம், நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன். அதெல்லாம் வந்தாலும் சொல்லிட்டு இருக்கேன் பாரு, ரொம்ப டயர்டாக இருக்க மாட்டேக்கு. நீ போய் ஃப்ரெஷ்ஷாக பார்ப்போ.